Hello friends, Tamil tutorials. Welcome to Tamil tutorials. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா C ப்ரோக்ராமில் இருக்கிற some basic interview questions. அதாவது முக்கியமான ரொம்ப பேசிக்கான இன்டர்வியூ கொஸ்டின்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஆம்ஸ்ட்ராங் நம்பர், ஃபிபோனிசி, பாலண்ட்ரோம், ஸோ இந்த மாதிரி ஃபேக்டோரியல், ஸோ இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து இந்த செஷனில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆம்ஸ்ட்ராங் நம்பர் ப்ரோக்ராம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல வந்து ஆம்ஸ்ட்ராங் நம்பர்னால் நம்மளுக்கு என்ன அப்படிங்கிறது தெரியணும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து யூசர் வந்து ஒரு நம்பர் கொடுக்குறாரு. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, நான் கொடுக்குற ஒரு நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பர் வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள், இது வந்து ஒரு ஆம்ஸ்ட்ராங் நம்பரா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நம்ம தான் வந்து ஒரு ப்ரோக்ராமர். ஸோ நம்ம முதல்ல நமக்கு வந்து ஆம்ஸ்ட்ராங் நம்பர்னால் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து ப்ரோக்ராம் எழுத போகிறோம். ஸோ இப்போ ஒரு நம்பர் யூசர் கொடுக்குற நம்பர் வந்து 371 அப்படின்னு வச்சுக்கிங்களேன். இப்போ யூசர் கொடுக்குற நம்பர் வந்து 3 டிஜிட் இருக்குது. ஓகேவா? ஸோ அது என்ன பண்ணோம், ஒவ்வொரு டிஜிட்டாக பிரிச்சிடும். 371 மூணுத்தையும் தனித்தனியாக பிரிச்சுருவோம். ஸோ தனித்தனியாக பிரித்த டிஜிட்டை விட க்யூப் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 3ன்றது ஒரு டிஜிட்டா, ஸோ அதை வந்து க்யூப் பண்ணுறோம். அதே மாதிரி 7ன்றது ஒரு டிஜிட்டு, அதை க்யூப் பண்ணுறோம். 1ன்றது ஒரு டிஜிட்டு, அதையும் க்யூப் பண்ணுறோம். இது க்யூப் பண்ணிட்டு இந்த ஆன்சரை நம்ம வர ஆன்சரோட எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து 371 எந்த நம்பர் கொடுத்தாரோ, எந்த 371 தான் நம்ம கொடுத்த இன்புட்டு, ஸோ அதே நம்பர் நமக்கு அவுட்புட்டாக வந்துச்சுன்னா அதுதான் ஆம்ஸ்ட்ராங் நம்பர். ஓகேங்களா? ஸோ நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரன் கமாண்டில் சிஏஆர்சி கால்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு கால்குலேட்டர் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து 3யை வந்து க்யூப் பண்ணுவோம். 3யை க்யூப் பண்ணால் 27 ப்ளஸ் அடுத்தது 7 க்யூப் பண்ணோம். 7 க்யூப் பண்ணி ஆன்சர் வந்து நம்மளுக்கு 343 அப்படின்னு வந்துச்சு. கடைசியாக வந்து 1 வந்து க்யூப் பண்ண போகிறோம். 1 க்யூப் ஆன்சர் 371. ஸோ நம்ம என்ன இன்புட் கொடுத்தோமோ அதுவே நம்மளுக்கு அவுட்புட்டாக வந்துருச்சு. இதுதான் வந்து ஆம்ஸ்ட்ராங் நம்பர். ஸோ இந்த மாதிரி யூசர் கொடுக்குற ஒரு நம்பரை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அது வந்து ஆம்ஸ்ட்ராங் நம்பரா இல்லையா அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு இந்த லாஜிக் தான் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. என்ன அப்படின்னா இப்போ ஒரு இந்த நம்பர் இருக்கு, 371 அப்படிங்கிற நம்பர் இருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும், இதை ஒன்றா ஒரு டிஜிட்டாக இதை முதல்ல பிரிக்கணும். ஸோ எனக்கு 3 டிஜிட் இருக்கு, ஒரு டிஜிட்டாக பிரித்து நான் வந்து க்யூப் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டே வந்தேன்னா எனக்கு வந்து 371 ஆன்சர் வந்துச்சுன்னா நம்ம வந்து இது ஆம்ஸ்ட்ராங் நம்பர்னு சொல்லிடலாம். ஸோ எப்படி வந்து இப்போ 371 இருக்கு, அதில் வந்து ஒரு டிஜிட்டை நம்ம எப்படி பிரிக்கிறது அப்படின்னா, ஸோ அதுக்கு தான் வந்து இந்த லாஜிக்கு. ஒன்றும் இல்லை, நம்ம வந்து நான் வந்து ப்ரோக்ராம் சொல்லும்போது அவங்களுக்கு ஈஸியாக சொல்லிடுறேன். ஸோ ஒரு நம்பர் இருக்குது, இந்த நம்பரோட மாடுலோ 10 போட்டிங்கன்னா நம்ம வந்து கடைசியில் இருக்கிற டிஜிட்டை வந்து நம்ம பிரிச்சிடலாம். அதுக்கு தான் இந்த லாஜிக். ஓகேங்களா? ஸோ இந்த டெம்புன்ற இடத்துல நான் வந்து 371 போட்டுக்கோங்க. 371 மாடுலோ 10 போட்டிங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும், மாடுலோன்றது என்னது, ரிமைண்டர், மீதி. ஓகேங்களா? மீதின்னு சொல்லுவோம். ஸோ கடைசியாக என்ன வருதோ அதை தான் வந்து நம்ம மாடுலோ பண்ணி வர ஆன்சர் அதுதான் மீதி, அதாவது ரிமைண்டர். ஓகேங்களா? ஆமாம், மீதி தான் வந்து அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், பிரித்து எடுக்கிறதுக்கு இந்த நம்பரில் இருக்கிற இந்த லாஸ்ட் டிஜிட் பிரித்து எடுக்கிறதுக்கு நம்ம வந்து மாடுலோ வந்து யூஸ் பண்ணுறோம். மாடுலோ 10 போட்டோம்னா இந்த 1 வந்து பிரித்து வந்துடும். இப்போ 1 வந்துருச்சிங்களா? ஸோ அந்த 1 எதில் இருக்குது, இந்த ரிமைண்டரில் இருக்குது. ஸோ அந்த ரிமைண்டரை நம்ம என்ன பண்ணுறோம், க்யூப் பண்ணிக்கிறோம். ஸோ நம்மளுடைய நோக்கமே அதுதானே, ஒரு 3 டிஜிட் தனித்தனியாக பிரிச்சிடணும், அதை வந்து க்யூப் பண்ணிடணும். அதுதானே நம்மளோட நோக்கம். க்யூப் பண்ணிட்டோன்னே இது சம்மில் இருக்கும். இப்போ வந்து டெம்பிள் என்ன இருக்கும், 371 இருக்கா, 371 இருக்கு. டிவைட் பை 10ன்னு போட்டோம்னா என்ன ஆகும், எனக்கு அடுத்த 2 டிஜிட் மட்டும் வரும், 37. ஸோ லாஸ்ட் டிஜிட் ஒரு டிஜிட்டாக பிரிக்கிறதுக்கு மாடுலோ பண்ணோம். இப்போ 3 நம்பர் இருக்கு, 371 இருக்கு. ஓகேங்களா? இதை டிவைட் பை 10 போட்டோம்னா எனக்கு நம்ம ஆன்சர் என்ன சொல்லுவோம், 37 சொல்லுவோம். அதே மாதிரி 37 டிவைட் பை 10 போட்டோம்னா 3 தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பிரிக்கிறதுக்கு நம்ம வந்து டிவைட் யூஸ் பண்ணோம், ஒரு டிஜிட்டாக பிரிக்கிறதுக்கு 1 யூஸ் பண்ணோம். இதுதான் வந்து மெயின் லாஜிக். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாவே இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம போட்டுடலாம். ஸோ ஆல்ரெடி நான் ப்ரோக்ராம் போட்டு வச்சுட்டேன், ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ரன் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? ஓகே, அது ஆல்ரெடி ஓப்பனாக தான் இருக்குது.
ஸோ இன்க்ளூட் stdio.h coney.h லைப்ரரி ஃபைல்ஸ் மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள நான் வந்து சில வேரியபிள்ஸ் இன்டிஜர் வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். என்ன டிக்ளேர் பண்ணியிருக்கேன்? நம்பர். ஸோ யூசர்கிட்ட வாங்குற நம்பர். அதுக்கப்புறம் சம் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு சம் ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் டெம்பரரி வேரியபிள் அப்படின்னு டெம்ப்னு ஒரு வேரியபிள் சேர்த்து வச்சிருக்கேன், இன்டிஜர்ல போட்டு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ரிமைண்டர்னு ஒரு வேரியபிள் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இது எல்லாமே வந்து நான் ஜஸ்ட் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கிளியர் ஸ்க்ரீனு printfல என்டர் தி நம்பர். யூசரை வந்து நான் என்ன சொல்றேன்? ஒரு நம்பர் என்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். ஸ்கேன்எஃப்ல அந்த நம்பர் யூசர் வந்து என்டர் பண்ணுவார். அந்த நம்பர் நம்ம வாங்கணும் இல்லையா? ஸோ இது வந்து இன்டிஜர் டைப், அதனால %d போடுறோம். ஸோ நம்ம வந்து வாங்குறோம். ஸோ அது ஒரு அட்ரஸ்ல போய் ஸ்டோர் ஆகணும். அதுக்கு தான் வந்து இந்த ஆம்பர்சன் நம்பர். ஸோ நம்பர்ன்றதான் நம்ம யூசர்கிட்ட இருந்து வாங்குற நம்பர். ஸோ இப்போ நம்பர் வாங்கிட்டோமா? ஸோ நம்பர் வாங்கிட்டு நான் அதை என்ன பண்றேன்? ஒரு டெம்பரரி வேரியபிள்னு ஒரு வேரியபிள் வச்சிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த நம்பருடைய வேல்யூ எடுத்துட்டு போய் அந்த டெம்பிளை வந்து நான் ஸ்டோர் பண்ணிடுறேன். இப்போ டெம்பிள் என்ன இருக்கு? நம்பர் இருக்கு. ஸோ நம்பர்ன்றது என்னது? யூசர் என்டர் பண்ற வேல்யூ தான் நம்பர். ஓகேவா? ஸோ இப்போ 371 யூசர் என்டர் பண்றாருன்னா அது எங்க இருக்கும்? நம்பர்ல இருக்கும். நான் என்ன பண்றேன்? அந்த நம்பரை டெம்புக்கு அசைன் பண்ணிடுறேன். அப்போ டெம்பிள் என்னதான் இருக்கும்? அந்த 371 நம்பர் தான் இருக்கும். ஓகேவா? ஓகே, ஒயில் கண்டிஷன். ஸோ ஒயில் கண்டிஷன்னா என்ன? இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு தெரியும்னா என்னுடைய C tutorials பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக புரியும். உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, இப்போ வந்து ஒயில் கண்டிஷன்னா என்ன? எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணும்போது ஒயில் கண்டிஷனாவே ஃபர்ஸ்ட் கண்டிஷனை தான் செக் பண்ணும். அதுக்கப்புறம் தான் உன்னை உள்ளவே விடும். அதாவது ஒரு கம்பெனி இருக்குன்னா கேட்ல வாட்ச்மேன் இருக்கிற மாதிரி, அதுதான் ஒயில் கண்டிஷன். ஃபர்ஸ்ட் அவரு வந்து விசிட்டர் வந்து வித் பர்மிஷனோட வந்தாதான் வந்து அவர் வந்து உள்ளவே விடுவார், இல்லைன்னா அவர் உள்ள விட மாட்டார். அந்த மாதிரி தான் ஒயில் கண்டிஷன். நம்மளுக்கு கண்டிஷன் வந்து ட்ரூவா இருந்தா மட்டும்தான் உள்ள விடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டெம்ப்ன்றது என்னது? டெம்ப்ல நம்ம என்ன போட்டிருக்கோம்? நம்பர் போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ நம்பர்ன்றது 371. ஸோ 371 நாட் ஈக்குவல் டு 0. கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது, கண்டிஷன் ட்ரூ. உடனே இது என்ன பண்ணோம்? உள்ள விடும். நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ரிமைண்டர்னு ஒரு வேரியபிள் வச்சிருக்கோமா? ரிமைண்டர் எதுக்கு? நம்ம 371 ஒரு நம்பர் இருக்கு, அது ஒவ்வொரு டிஜிட்டா பிரிக்கிறதுக்கு தான் இந்த ரிமைண்டர். ஓகேவா? ஸோ ரிமைண்டர் ஈக்குவல் டு அப்படின்னு நம்ம போட்டுட்டு என்ன பண்றோம்? டெம்ப் மாடுலோ 10. டெம்ப்ல என்ன இருக்கு? 371. மாடுலோ 10 என்ன ஆகும்? கடைசியா இருக்கிற 371னா கடைசியா இருக்கிற அந்த 1 மட்டும் நம்மளுக்கு ஆன்சரா வரும். அப்ப ரிமைண்டர்ல என்ன இருக்கு? 1 தான் இருக்கு. ஓகேவா? அப்போ 1ன்ற வேல்யூ இந்த ரிமைண்டர்ல ஸ்டோர் ஆயிடும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? சம் இஸ் ஈக்குவல் டு சம் பிளஸ். நம்ம என்ன பண்ணோம்? ரிமைண்டர்ல என்ன இருக்கு? 1 இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம கியூப் பண்ணோம். ஸோ நம்ம ரிமைண்டர் வேல்யூ கியூப் பண்ணி அதாவது 371 இருக்கு, இப்போ 1 நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதை என்ன பண்ணணும்? கியூப் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு டிஜிட்டையும் கியூப் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டா நமக்கு ஆட் பண்ணிட்டு வர ஆன்சரும் யூசர் கொடுத்த இன்புட் சேம் ஆச்சுன்னா அது ஆம்ஸ்ட்ராங் நம்பர் நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? இப்போ ரிமைண்டர்ல என்ன இருக்கு? 1 இருக்கு. ஸோ அதை நம்ம கியூப் பண்ணணுமா? ஸோ அதை வந்து நான் கியூப் பண்ணிட்டேன். ரிமைண்டர் இன்ட்டு ரிமைண்டர் கியூப் பண்ணிட்டேன். பிளஸ் அதோட சம்மோட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சம்முக்கு வந்து இனிஷியலா நான் கொடுத்துருக்கேன் 0ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ 0 பிளஸ் 1 into 1 into 1 இருக்கும். அப்போ சம்ல என்ன இருக்கும்? டோட்டலா 1 இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்றேன்? temp is equal to temp divided by 10 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ 371 இருக்கு, divided by 10 போட்டோம்னா எனக்கு ஆன்சர் என்ன வரும்? 37 எனக்கு ஆன்சர். நார்மலா நம்ம டிவைட் பண்ணா 37. ஸோ உடனே வந்து ஒயில் கண்டிஷன் மறுபடியும் கண்டிஷன் போகும், ஒயில் கண்டிஷன் உள்ள போகும். இப்போ டெம்போட வேல்யூ வந்து 32. ஸோ 32ன்றது 37ன்றது நாட் ஈக்குவல் டு 0. உடனே உள்ள வரும் ரிமைண்டர். இப்போ வந்து ரிமைண்டர்ல ஆல்ரெடி 1 இருந்துச்சு. அந்த இப்போ வந்து இது புதுசா தான் வந்து இது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ரிமைண்டர் வந்து இது வந்து செகண்ட் லூப். ஃபர்ஸ்ட் ஒரு லூப் முடிஞ்சிச்சு, இப்போ நம்ம வர்றது செகண்ட் லூப். இப்போ ரிமைண்டர்ல வருது. இப்போ ரிமைண்டர்ல டெம்போட வேல்யூ என்ன? 37 மாடுலோ 10. 37 மாடுலோ 10 போட்டோன்னா என்ன ஆகும்? லாஸ்ட் டிஜிட் என்னது? 7. ஓகேங்களா? அப்ப 7ன்றது இப்ப ரிமைண்டர்ல இருக்கு. சோ இப்ப நான் என்ன சொன்னேன்? ஒவ்வொரு டிஜிட் வரும்போதும் அதை கியூப் பண்ணிடணும்னு சொன்னேன். ஓகேவா? சோ ரிமைண்டர் இன்ட்டு ரிமைண்டர் இப்ப 777 கியூப் பண்ணிடுறோம். பிளஸ் அதோட நம்ம என்ன பண்ணோம்? இதுக்கு முன்னாடி வந்து 1 கியூப் பண்ணோம் இல்லையா? 1 கியூப் பண்ணி அதை சம்முல ஸ்டோர் பண்ணிருந்தோம். சோ அந்த சம்மு தான் இது. இப்போ 1ஐயும் நம்ம என்ன பண்றோம்? 1 கியூப் பண்ணதையும் 7 கியூப் பண்ணதையும் இப்போ நம்ம வந்து போட்டுட்டோம். அது எல்லாமே ரெண்டு ஆட் ஆகி எதுல இருக்கும்? இந்த சம்முன்றதுல இருக்கும்.
இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சம்மில் எது இருக்கு, ஃபர்ஸ்ட் நம்ம 0 அசைன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 1 கியூப் ஆகி அதில் ஆட் ஆயிடுச்சு. இப்போ 7 கியூப் ஆகி இதில் ஆட் ஆக போகுது. ஓகேங்களா, ஆட் ஆகிடும். இப்போ டெம்ப் ஈக்குவல் டு டெம்ப் டிவைட் பை 10, 37 டிவைட் பை 10 போட்டால் நமக்கு என்ன ஆன்சர் வரும், 3ன்னு வரும். நார்மல் டிவைட் தான், அது டிவைட் சம் தான். அது 37 டிவைட் பை 10 போட்டால் நமக்கு ஆன்சர் 3. உடனே மறுபடியும் ஒயில் கண்டிஷனுக்கு போகும். டெம்ப் 3 வந்து நாட் ஈக்குவல் டு 0 தான். ஸோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது, உள்ளே வரும். இப்போ ரிமைண்டர் ஈக்குவல் டு டெம்ப் மாட்லோ 10 பார்க்கும். ஓகேங்களா, ஸோ 3 தான் இருக்குது. ஸோ ஆல்ரெடி இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு டிஜிட் தான் இருக்குது. ஸோ அதனால பிரச்சனை இல்லை, மாடலோ பண்ணாலும் எந்த ஆன்சரும் வரப்போறதில்ல. ஓகேங்களா, அதுக்கப்புறம் அது என்ன பண்ணோம், அதை மாடலோ பண்ணாலும் நம்மளுக்கு ஆன்சர் வந்து 3 தான் வரும், லாஸ்ட் டிஜிட். ஸோ அதுக்கப்புறம் சம் இஸ் ஈக்குவல் டு சம் பிளஸ், ஸோ லாஸ்ட் டிஜிட்டா அந்த டிஜிட்டை கியூப் பண்ணோமா. ஏற்கனவே 1ஐயும் 7ஐயும் நம்ம வந்து கியூப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ கடைசியாக 3யும் கியூப் பண்ணி ஆட் பண்ணிட்டோம். ஓகேவா, ஸோ இங்கே வருதும் கண்டிஷன் ஃபெயில் ஆகிடும், உடனே வெளியே வந்துடும். இப்போ சம்மில் என்ன இருக்கும், எல்லாத்தையும் ஆட் ஆகிட்டு 371 அப்படின்னு இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து 10/100 10 டிவைட் பை 10ன்னு வரும். கண்டிஷன்ஸ் ஃபெயில் ஆகிடும், உடனே ஒயில் கண்டிஷனை விட்டு வெளியே வந்துடும். ஓகேவா, இஃப் இப்போ தான் நம்ம கண்டிஷனை செக் பண்ணி பார்க்குறோம். இஃப் நம்ம வந்து யூசர்கிட்ட இருந்து வாங்கின நம்பரும் நம்ம கால்குலேட் பண்ண அந்த சம்மில் இருக்கிற நம்பரும் சேமாக இருந்துச்சுன்னா, இங்கே நான் 371 வாங்கினேன், இங்கேயும் 371 இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எப்படி பிரிண்ட் ஆகணும், என்டர் தி நம்பர். நீங்கள் என்டர் பண்ண நம்பர் %d, அவங்க என்டர் பண்ண நம்பர் என்னது, அந்த நம்பரில் இருக்கிற வேல்யூ வந்து இங்கே ஷோ பண்ணும். % இஸ் an ஆம்ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்னு சொல்லிடுவோம். கம்மா, இங்கே ஏன் நம்பர் போட்டிருக்கேன், யூசர்கிட்ட இருந்து வாங்கின நம்பர். ஸோ இந்த நம்பரில் என்ன இருக்குது, 371 இருக்குது. இந்த 371ன்றது எனக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகணும். ஸோ அதனால் இங்கே %d இன்டிஜர் டைப்பு, அதனால் %dன்னு போட்டுட்டு இங்கே நம்பர்னு போட்டோன்னா இந்த நம்பர் வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். இல்லை நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா அது கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி போட்டு இங்கே %d போட்டிங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா, சேவ் பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ இது வந்து அப்படி இது வந்து சேமா இல்லை அப்படின்னா எல்ஸ் கண்டிஷன் போகும். எல்ஸில் என்டர் தி நம்பர் இஸ் நாட் அன் ஆம்ஸ்ட்ராங் நம்பர். ஓகேவா, இப்போ நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து கேட்குது என்டர் தி நம்பர், நான் என்ன பண்ணுறேன் 371 கொடுக்குறேன். So enter the number 371 is an Armstrong number. Sorry guys, இது வேண்டாம். கம்பைல் பண்ணோம், run. Enter the number 371. So enter number 371 is an Armstrong number. ஓகேவா, சரி, நான் வந்து இப்போ வேறு ஏதாவது நம்பர் என்டர் பண்ணுறேன், 5 ஏதோ ஒரு நம்பர். ஸோ என்டர் தி நம்பர் இஸ் நாட் அன் ஆம்ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்னு நம்மளுக்கு அவுட்புட் வந்துருச்சு. ஓகே, இதுதான் வந்து ஆம்ஸ்ட்ராங் நம்பர். ஸோ இந்த லாஜிக் புரிஞ்சிட்டாவே இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் டியூட்டோரியலில் வந்து நம்ம அடுத்த ஒரு பேசிக் ப்ரோக்ராம் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.